உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்கம்மா. சாமி, எனக்கு ஆதியை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு காரணம் நான் தான் நினைக்கும் போது ரொம்ப குற்ற உணர்ச்சியாவும் இருக்கு. ஆதியோட அம்மா எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாம இருக்கலாம். ஆனா உனக்கு தெரியும்ல. தயவு செஞ்சு அவங்களை எங்க கண்ணுல காட்டு. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். ஆதிக்கு அவங்க அம்மாவை திருப்பி கொடு. எனக்கு அது போதும். வந்துட்டீங்களா? என்ன தேடி வந்துட்டீங்களா? சாமி, யாரு வந்தான்னு தெரிஞ்சாதானே முனியா இல்ல கருப்பான்னு தெரியும். டேய், என் எல்லையில வேற எவன்டா வருவா? என் எல்லையில ஒரு உசுறு தவிப்போட வந்து நிக்குது. எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்படி எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி சாமி? பாவம், இந்த பிள்ளைங்க ரெண்டு உன்னதானே நம்பி வந்திருக்கு. சாமி, அந்த பையன் அவங்க அம்மாவை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான். குடும்பமே செதஞ்சு போயிருக்கு. அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடு சாமி. அவங்க உன்னை நம்பிதான் வந்திருக்காங்க. நாத்து நட்ட இடத்துல நட்டா நல்லா இருக்காது. நல்ல இடமா பார்த்து மாத்தி நட்டாதான் நெல்லு முளைக்கும். பிடிமண்ணை எடுத்து அடி வயித்துல போட போறா. உங்க அம்மா இவ வயித்துல இருக்கா. ஆமா, இவ வயித்துலதான் உங்க அம்மா இருக்கா. உங்க அம்மா உன் கூட தான் இருக்கா. உன் பொண்டாட்டி வயித்துல இருந்து பிறந்து வர போறா. புதுசா பிறந்து வர போறா. அவங்க அம்மா தான் உனக்கு மகளா வந்து பிறக்க போறா. உங்க அம்மா இவ வயித்துல இருக்கா. ஐயோ, ஐயோ, பாரதி, என்னம்மா? என்ன பாரதி, வாயும் வயிறுமா இருக்கும் போது நேரத்துக்கு சரியா சாப்பிட வேண்டாமா? காலையில நான் சாப்பிட்டுதாமா வந்தேன். இருந்தாலும் டயர்டா இருக்கு. அண்ணா, அவங்க உங்களை யோசிச்சு யோசிச்சு தான் இப்படி இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்கண்ணா. ஏய் பவி, ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இது கன்சீவ் ஆகும்போது இந்த மாதிரி வாந்தி மயக்கம்லாம் வர்றது நார்மல் தான். நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. சரி, வாங்க ஹாஸ்பிடல் போலாம். இல்லங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தனா சரியாயிடும். ஆதி, அவ அப்படிதான் சொல்லுவா. நீ கூட்டிட்டு போ. பாரதி, வாங்க போலாம். அப்போ நீங்களாம் எப்படி வீட்டுக்கு போவீங்க? வீடு பக்கம் தானேக்கா. இங்க இருந்து நாங்க எல்லாரும் ஆட்டோல போயிடுவோம். நீங்க ஆதி அண்ணா கூட போங்க. சரி பாரதி, பாத்து. வாங்க. அம்மா,
பாட்டிக்கு அருள் வந்து ஏமா அப்படி சொல்லுச்சு? நான் என்ன சொன்னேன்? ஆதியோட அம்மா பாரதியோட வயித்துல வந்து பிறக்க போறாங்கன்னு சொன்னீங்க அத்தை. ஆ? அப்படியா சொன்ன? நம்ம மண்ணை நம்பி வந்தவங்கள இப்படியா பண்ணுவ? உனக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? ஏன் பாட்டி, ஏதாச்சும் தப்பா நடக்க போதா? ஆமாண்டி, ஆதியோட ஆத்தா உசுரு இனிமே அவ கையில இல்ல. அத்தை, அந்த உசிரை எடுத்துதா பாரதி வயிற்றுக்குள்ள மாத்தி வச்சிருக்கா. அந்த பாவி பையன் கருப்ப நேத்து ஆதி கனவுல வந்தான்னு சொன்னப்பவே நான் பயந்தேன். இப்ப அதே மாதிரி நடந்து போச்சு. அத்தை, அப்போ ஆதியோட அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமா லட்சுமி, இருக்கிற அறிகுறி எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆதியோட அம்மா இனிமே இருக்க மாட்டா. ஒரு உசுறு போய்தான் இன்னொரு உசுறு முளைக்கும். பாரதியோட வயிற்றுல இருக்கிற உசுறுதான் ஆதியோட அம்மா உசுறு. என் கணக்கு சரின்னா ஒண்ணு அவ உயிரோட இல்லாம இருக்கணும், இல்ல அவ உசுறு அவளை விட்டு போய்கிட்டே இருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.